Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Maths டைனமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தியரம் தான் ஸ்டேட் அண்ட் ட்ரூ ஆய்லர் லெக்ரான்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனோட டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். என்னென்னா the necessary condition for the stationary value of I is equal to integral over x0 to x1 f of y of x, y dash of x, x of dx where y dash of x அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்களே, இங்கே y dash of xங்கிறது dy by dx and the limits வந்து x0 and x1 வந்து fixed இருக்குது. ஓகேவா? further let us assume that f of y, y dash, x க்கு வந்து ரெண்டு continuous derivatives இருக்குது அப்படின்னா in each of its argument வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா dou f by dou y minus d by dx of dou f by dou y dash is equal to 0 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆக்சுவலி வந்து நெசசரி கண்டிஷன், சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து நெசசரி அப்படின்னா ரொம்ப தேவையானது, சஃபிஷியன்ட்னா போதுமானது அப்படின்னு அர்த்தம். இப்போ நெசசரினா இப்போ நம்ம காற்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு 5 days கூட வாழலாம். கரெக்டாக? ஸோ நெசசரிங்கிறது காற்று மாதிரி. அப்போது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா த நெசசரி கண்டிஷன் ஃபார் ஸ்டேஷ்னரி வேல்யூ. ஸ்டேஷ்னரி வேல்யூன்னு என்ன அர்த்தம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸும் ஆகாமல் டிக்ரீஸும் ஆகாமல் ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து ஸ்டேஷ்னரி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டேஷ்னரி வேல்யூ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது தான் அந்த ஸ்டேஷ்னரி வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அதோட லிமிட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, x0லேருந்து x1 வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்தர் நம்மளை என்ன அசியூம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2 கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஒவ்வொருத்தோட ஆர்குமெண்ட் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கான டயக்ராம் ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல ஹியர் இட்ஸ் லைக் x0 x1, இங்கே வந்து y of x0 y of x1. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது x0 திஸ் இஸ் x1, இது y of x0 y of x1 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ரஃப்பான சர்ஃபேஸ் எல்லாமே வந்து y dash of x அதெல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து y of x is equal to y dash of x plus delta y of x அப்படின்னு சொல்கிறாங்க. where delta of y of x is a small variation in y and y dash of x is a stationary path. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு டெல்டா ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னென்னா, டெல்டா அப்படின்னாலே அர்த்தம் ஸ்மால் வேரியேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் வேரியேஷன் இன் y அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற y dash ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷ்னரி பாத் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து ஸ்டேஷ்னரி பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் y dash ஆஃப் எக்ஸ். ஸோ அதை தான் வந்து ஸ்டேஷ்னரி பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. The quantity I is called a functional because its value depends upon the form of the function g of x. So actually y of x actually உங்களுக்கு வந்து இந்த ஐயோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஐயோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்ல வராங்க, இங்கே இருக்குல்ல இந்த ஐயோட வேல்யூ ஃபங்க்ஷனல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அதோட வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா y of x டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அதோட வேல்யூவை ஃபங்க்ஷனல்னு சொல்கிறாங்க. இந்த வேரியேஷன்ஸை வந்து லெட்டஸ் ரெப்ரசன்ஸ் த வேரியேஷன் டெல்டா y இந்த ஃபார்ம் ஆஃப், இப்போ டெல்டா வையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு ஈட்டா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈட்டா ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஹேவிங் த ரெக்வயர்ட் ஸ்மூத்னஸ் அண்ட் ஆல்ஃபா இஸ் அ ஸ்மால் பேராமீட்டர் விச் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈட்டா ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் ஹேவிங் த ரெக்வயர்ட் ஸ்மூத்னஸ், அதுக்கிட்ட வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. ஓகேவா? ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பேராமீட்டர், அது வந்து எக்ஸை பொறுத்து டிபெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ஃபார் எனி கிவன் ஈட்டா வி கேன் கன்சிடர் த வேரியட் ஃபங்க்ஷன். நம்ம நார்மலாக வந்து y of alpha, xங்கிறத y dash of x plus alpha of eta of x அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். Now let us make the additional assumption that the variation delta y is 0 at the end points. அதாவது உங்களோட எண்ட் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வேரியேஷன் டெல்டா ஒய் அப்படிங்கிற வேரியேஷன் வந்து 0 இருக்கும். ஓகேவா? அட் தி எண்ட் பாயிண்ட்ஸ் which is eta of x0 is equal to eta of x1 is equal to 0. இந்த x0 அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம்ல, இந்த integral over x0 to x1 அப்படின்ற மாதிரி தானே எடுத்தோம். ஸோ இந்த eta of x0 is equal to eta of x1 is equal to 0 இருக்கும்.
ஓகேவா. which implies that y of x0 and y of x1 are fixed. ஸோ இப்போ நம்ம இந்த ஈட்டாவோட வேல்யூ வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறதுனால இந்த y of x0 y of x1ஓட வேல்யூ வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The necessary condition that y dash of x results in a stationary value of y is that the first variation be 0. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னா y dash of x results in the stationary value of y. அந்த ஸ்டேஷ்னரி வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் வந்து y dash of x அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல பாருங்கள். ஃபஸ்ட்டு delta of I is equal to dou I by dou alpha where alpha is equal to 0. delta alpha is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார் ஃபஸ்ட்டு வேரியேஷனாக இருக்கும்போது அதோட கண்டிஷன் ஓகேவா. இப்படி வேரி ஆகும்போது அதோட வேல்யூ ஈக்குவல் டு இதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஆல்ஃபா வேரி ஆகும்போது அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. For an arbitrary delta eta of x and a non-zero alpha, since the limit x0 and x1 are not dependent on alpha, we can differentiate under the integral sign, hence we obtain. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே di by d alpha அப்படின்னு எடுத்திருக்கோம் is equal to integral over x0 to x1 dou f by dou y into dou y by dou alpha plus dou f by dou y dash into dou y dash by dou alpha into dx. First of all நம்ம வந்து அந்த ஐ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபாக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூஸ் வந்து இப்படி இருக்கும். அதாவது இன்டெக்ரல் ஓவர் x0 to x1 அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா dou f by dou y into dou y by dou alpha plus dou f by dou y dash into dou y dash by dou alpha into dx இருக்குது. இதுக்கப்புறமேட்டு டெரிவேஷன் பார்ட்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா dou y by dou alphaவை எப்படி எழுதிக்கிறாங்கன்னா eta of xன்னு எழுதிக்கிறாங்க. இந்த இடத்துல dou y dash by dou alpha வந்து eta dash of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க ஓகேவா. மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்டெக்ரலையும் இந்த டிஎக்ஸையும் உள்ளே கொண்டுட்டு வரோம் இப்போ ஓகே. தட் இஸ் நம்ம இந்த இன்டெக்ரல் சிம்பிளையும் இந்த டிஎக்ஸையும் ஒவ்வொரு டேர்ம் கூடயுமே நம்ம கொண்டுட்டு வரோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இன்டெக்ரல் ஓவர் x0 to x1 dou f by dou y into eta of x into dx plus integral over x0 to x1 dou f by dou y dash into eta dash of x into dx அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திஸ் இஸ் di by d alpha ரைட். ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம அப்படியே தான் எழுதிட்டோம் ஓகேவா. இந்த டேர்ம்ஸை நம்ம அப்படியே தான் எழுதிட்டோம். இந்த இடத்துல வந்து eta dash of x into dx அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா d of eta of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க ஓகேவா. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம் நம்ம. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த eta dash of x into dx அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து நார்மலாக எப்படி எழுதிக்கிறாங்க அப்படின்னா d of eta of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து 8th ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, அந்த செகண்ட் டேர்மை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதாவது இன்டெக்ரல் ஓவர் x0 to x1 dou f by dou y dash into d of eta of x அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து udv மெத்தடை வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஓகேவா. இதில் வந்து நான் udv மெத்தடை வந்து அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் இது வந்து u இதில் இருக்குது, இது வந்து dv ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நார்மலாக இன்டெக்ரல் ஓவர் udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் v du அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல uவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா dou f by dou y dash அப்படின்னு வரும். dvயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா d of eta of x அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரியா. இப்போ இந்த இடத்துல uலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், டியூன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். டியூன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் டி ஆஃப் dou f by dou y dash அப்படின்றது வந்திருக்கும் du அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் dv கண்டுபிடிக்கணுன்னா அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v is equal to eta of x அப்படின்றது மட்டும் வந்திருக்கும். ஏன்னா dvன்ற ஒரு வேல்யூவை நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகும், இதில் இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகும், உங்களுக்கு v is equal to eta of xன்னு மட்டும் வந்திருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். மேலே ஃபஸ்ட்டு u இருக்கா, அப்போ dou f by dou y dash இன்ட்டு விங்கிறது என்னது உங்களுக்கு eta of x மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் விங்கிறது என்னது eta of x இன்ட்டு டியோட வேல்யூ என்னது d இன்ட்டு dou f by dou y dash அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரியா. ஓகே ஃபைன். இந்த இடத்துல பாருங்கள் அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க u
இதுக்கு வந்து தனித்தனியாக நமக்கு லிமிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா x0 to x1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னும் இங்கே இன்டகரல் சிம்பிள் இருக்கனால x0 to x1 எழுதியிருக்கோம். இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான் வரும் இதெல்லாம். ஸோ அதான் uv மைனஸ் இன்டகரல் ஓவர் v du அந்த ஃபார்மேட்டில் எழுதி வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல we have chose eta to be 0 at x0 and x1. நம்ம வந்து x0லையும் x1லையும் ஈட்டாவோட வேல்யூ நம்ம 0ன்னு சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் எங்கே சூஸ் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல ஈட்டாவோட வேல்யூ 0ங்கிற மாதிரி லைக் அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் டேர்ம், இந்த டேர்ம் ஃபுல்லாக 0ன்னு ஆகிடும். அப்போ 0 மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம்னு மட்டும் வரும். 0 minus of integral over x0 to x1 that is இங்கே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், integral over x0 to x1 integral over x0 to x1 வந்துடுச்சு. ஓகேவா? ஆஃப்டர் தட் இங்கே eta of x இருக்குது, இங்கே eta of x அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து டிவைடட் பை dxன்னு வரும், இங்கேயும் வந்து dxன்றது வந்திருக்கும். அதுதான் பாருங்கள், d by dx of dou f by dou y dash into dx அப்படின்றது வந்திருக்கு. நான் இன்னொரு தடவை நல்லா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை dx பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? அதாவது இன்ட்டு dx பாருங்கள், இன்டெக்ரல் ஓவர் x0 to x1 d by dx of இது கூட. ஓகே, d by dx of dou f by dou y dash into eta of x into dx அப்படின்றது வந்திருக்கு. சரியா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 0வை எடுத்துகிட்டு அவங்க ஜஸ்ட் அந்த மைனஸ் சிம்பிளை மட்டும் போட்டிருக்காங்க. இதை வந்து 9th ஈக்குவேஷனாக எழுதுகிறாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தான் அந்த செகண்ட் டேர்ம் நம்ம ஒன்று எடுத்திருந்தோம்ல, அதோட வேல்யூஸ் தான் நம்ம இதுவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ சப்ஸ்டிடியூட் 9 in 8, இந்த 9ஐ வந்து இந்த 8th ஈக்குவேஷனை நம்ம கொண்டுட்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எப்படி வரும், 8th ஈக்குவேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, di by d alpha is equal to இந்த டேர்ம் அப்படியே தான் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ பாருங்கள், di by d alpha is equal to integral over x0 to x1 dou f by dou y into eta x into dx அப்படின்றது வரும். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்முக்கு பதிலாக ஐம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் திஸ் டேர்ம். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் x0 to x1 d by dx of dou f by dou y dash into eta of x into dx அப்படின்றது வரும். ஓகேவா? which is equal to 0. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து ஈக்குவல் டு 0 இன்டெக்ரல் ஓவர் x0 to x1 அதை வந்து காமனாக வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் eta of x into dx eta of x into dx அதை வந்து காமனாக எடுத்துக்கலாம். இப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும், dou f by dou y, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. கரெக்டாக? ஸோ dou f by dou y மைனஸ் ஆஃப் d by dx of dou f by dou y dash அப்படின்றத மட்டும் நம்ம உள்ளே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 0னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டேர்ம் மட்டும் எனக்கு ஈக்குவல் டு 0 ஆகும். கரெக்டாக? அதாவது dou f by dou y மைனஸ் d by dx of dou f by dou y dash is equal to 0. ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஏ ஆய்லர்ஸ் லெக்ரான்ஜி ஈக்குவேஷன். ஆக்சுவலி நம்ம முன்னாடி ப்ரூஃப் பண்ண சொன்னதே அதுதானே, நமக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்றது தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நான் ஜஸ்ட் அந்த டெரிவேஷன் எப்படி வரும் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போகலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.